அந்த சட்ட எரிப்பினுடைய நீட்சியாக என்ன இருக்கிறது, இன்று என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை திருத்த வேண்டும் என்பது இன்றைக்கு வரை நம்முடைய கோரிக்கை. அதிலும் குறிப்பாக ஆர்டிகிள் 17 அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்ற இடத்தில் ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று திருத்தம் வர வேண்டும் என்கின்ற வரை இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய கோரிக்கையும் அதுதான். ஆனால் எந்த இடத்தில் நாம் பிஜேபி RSSக்கு எதிராக நிற்கிறோம்னு சொன்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையற்ற, நமக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் மனு தர்மத்தை தூக்கி பிடித்தால் நாங்கள் சட்டத்தை தூக்கி பிடிப்போம். சட்டத்தில் தான் ஜஸ்டிஸ் இருக்கிறது, நீதி இருக்கிறது. சட்டத்தில் தான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கிறது. சட்டத்தில் தான் லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்கிறது. சட்டத்தில் தான் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இருக்கிறது. எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பதும் நாங்கள் தான், அதில் இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை திருத்தி அமைக்க சொல்வதும் நாங்கள் தான் என்ற இந்த சிந்தனை இன்றைக்கு பிஜேபி RSSக்கு எதிராக நம்மை போன்றவர்கள் பேசுறோம்னு சொன்னா, அதற்கான விதையை, அடித்தளத்தை இட்டது தந்தை பெரியார். அந்த அடித்தளத்தை பெரியார் சாதாரணமா கட்டமைக்கல. ஏன்னா இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, எந்த பெரியார் அவங்களுக்காக பேசினாரோ அந்த பெரியாரை இன்றைக்கு மீம் கண்டென்ட்டா மாற்றக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய சிந்தனை. அது அவர்களுடைய குறைபாடு கிடையாது, முன்னோர்களுடைய குறைபாடு. ஏன்னா இந்த முன்னோர்கள் எப்படின்னா, பழம்பெருமை பேசி நாங்கெல்லாம் அப்படி இருந்தவங்க, நாங்கெல்லாம் இப்படி இருந்தவங்க, சோழர்கள் காலத்துல நாங்க அப்படி இருந்தவங்க, வீர சைவர்கள், வீர சோழர்கள், அப்படி இப்படின்னு பெருமை பேசி ஏண்டா பள்ளிக்கூடத்தை ஒரு மன்னன் கூட கட்டல என்ற கேள்வியை பெரியார் கேட்டுதான் இவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதுவரைக்கும் மன்னர்களை பற்றி பெருமை பேசியவர்கள், இன்றைக்கும் பேசக்கூடியவர்கள், பெரியார் என்ற ஒரு சமூக வழக்கறிஞர் அந்த கேள்வியை கேட்கலனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த ஜாதி என்பது எவ்வளவு கொடூரமானது, இன்றைக்கும் கொடூரமானதுன்னு கேட்டா, சக மனிதனை விலக்கி பார்க்க வைப்பது. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம், நான் பேசுகிற போது மதிவதனி என்ன பேசுறாங்கன்னு தான் நம்ம காதுல விழுமே தவிர, மதிவதனி இந்த ஆளா இருப்பாங்களோ, மதிவதனி அந்த ஆளா இருப்பாங்களோ, மதிவதனி நம்ம ஆளா இருப்பாங்களோ என்ற சிந்தனை நமக்கு ஓடாது. ஆனால் இதுவே ஒரு பொது சமூகத்தில் நம்ம போய் பேசுறோம்னு சொன்னா, ஒரு வீதியில் நின்று பேசுறோம்னு சொன்னா, முதல்ல என்கிட்ட கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் எப்படின்னா சுத்தி வளைச்சு கேட்பாங்க, எந்த ஊர்மா, ஊர் பேரை சொன்ன உடனே அந்த ஊர்ல எங்கம்மா அப்படின்வாங்க. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, நான் எந்த அளவுக்கு ஜாதி ஒழிப்பு தீவிரமா இருக்கணும்னா, பெரியார் அளவுக்கு ஜாதி ஒழிப்பு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அதனால நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நான் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்கும், எங்க அம்மா ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றனால உங்களால அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் வச்சு ஜாதி கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இதை எதற்காக சொல்றேன்னா, 2022லேயே ஜாதி இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது, அந்த ஜாதி சட்டத்திற்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற புரிதல் நமக்கு இல்லாத போது 1957 பெரியார் எப்படி சண்டை போட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாரு, யாரையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா, மந்திரி சபையை எதிர்த்து பெரியார் சண்டை போட்டார். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி. அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு என்பது மதராஸ் மாகாணத்திலே காமராஜருடைய ஆட்சி. பெரியார் எப்படி உறுதியா இருக்காருன்னு சொன்னா, என்னனாலும் நடக்கட்டும், நம்மள ஜெயில போடட்டும், தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், ஆனால் ஒருபோதும் யாரும் காமராஜருக்கு எதிராக பேசிவிடவே கூடாது என்று பெரியார் உறுதியா சொன்னார். இது எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருமா? முதல்வர் இன்றைக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை கொடுக்கிறாரு. முதல்வர் இன்றைக்கு சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் அவரை பாராட்டுறாரு. பெரியார் பன்னாட்டு அமைப்பு சமூக நீதி விருதை அவருக்கு தராங்க. இதெல்லாம் நடந்தா கூட எப்படா ஒரு செய்தி வரும் இந்த அரசை விமர்சிப்பதற்கு என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தான் என்ன நடந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுத்த காமராஜரை திட்டிடாதீங்க, இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுக்க இருக்கக்கூடிய காமராஜரை திட்டிடாதீங்க, குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு காமராஜருடைய ஆட்சியை இறுக பற்றி கொள்ளுங்கள் என்று பெரியார் பேசுறாரு. 57க்கு முன்னாடி இத பெரியார் பேசினார்னா சரி. ஆனால் 57 ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலே திராவிடர் கழகம் கொடுத்த விலை, 10,000 தோழர்கள் கொளுத்துனாங்க சட்டத்தை, 3000 பேர் கைதானாங்க, 18 பேர் சிறையில் மாண்டார்கள். சாதாரண உயிரிழப்பு கிடையாது.
கர்ப்பிணி பெண்கள் உட்பட, திருமணமானவர்கள் உட்பட, கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், கால் சரியாக நடக்க முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லாருமே ஜெயிலுக்கு போனாங்க. கொஞ்ச நஞ்ச சித்திரவதை இல்ல, வாழ்க்கையே போச்சு. போகிற போது குடும்பத்தோடு போனவர்கள் வந்து பார்த்தப்ப குடும்பம் இல்ல. போகிற போது மிகப்பெரிய பணக்காரராக போனவங்க வெளியே வந்து பார்த்தப்ப மிகப்பெரிய வறுமையில் வாடினார்கள். ஆனா இதற்கு பிறகு கூட தன்னுடைய தோழர்கள், தொண்டர்கள் ஜாதியை ஒழிக்க இத்தனை அவஸ்தைப்பட்ட பிறகு கூட பெரியார் காமராஜரை ஆதரித்தார். அதுக்கு என்ன காரணம்னா, பெரியாரை காமராஜரை பெரியார் அவ்வளவு ஆதரித்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தை பெரியார் அவ்வளவு நேசிச்சார். எல்லாருமே காமராஜரை பற்றி பேசுகிறப்ப ஒன்ன பேசுவோம், காமராஜருடைய எளிமையை. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க, காமராஜரை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா காமராஜருடைய எளிமையை தான் எல்லாரும் பேசுவாங்க. அவர்கிட்ட இவ்வளவு செட்டு துணிதான் இருந்துச்சு, அவர் இவ்வளவு எளிமையா இருப்பாரு, கதராடை தான் போட்டுப்பாரு, கார்ல கூட வரமாட்டாரு, நடந்து வருவாருன்னு. ஆனால் ஒருபோதும் பெரியார், நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காமராஜர் மறைந்த போது காமராஜருடைய இரங்கல் குறிப்பில் கூட பெரியார் அவருடைய எளிமையை பற்றி ஆகாவோன்னு பேசல. ஏன்னா பெரியார் ஒரு யதார்த்தமான மனிதர். பெரியாருக்கு தெரியும் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிஜேபியில கூட பூமாதாவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, செருப்பு போட மாட்டேன்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப பெரியாருக்கு தெரியும், நீ பூமாதாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு செருப்பு போட மாட்டப்பா, ஆனா இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தருவ. எனவே எளிமை என்பது பெரியாருடைய கிரைட்டீரியாவே கிடையாது ஒருவரை நிர்ணயிப்பது. பெரியாருக்கு எது கிரைட்டீரியாவா இருந்துச்சுன்னா, எளிமை என்ற தன்மை மாறலாம், எளிமை என்ற உணர்வு மாறலாம். ஆனால் காமராஜர் செய்த அந்த கல்வி புரட்சியை, இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த அறிவு விடுதலையை தான் பெரியார் விரும்பினார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதியை எப்படி பேசி சரி செய்வதுன்னு பார்ப்பாங்க. என்ன வழக்கானாலும் இருக்கலாம், இந்த நீதிபதிட்ட இந்த கருத்தை தான் சொல்லணும், இந்த நீதிபதிட்ட இந்த கருத்தை தான் சொல்லணும். ஆனால் பெரியார் எந்த நீதிபதியா இருந்தாலும் சரி, கருத்து ஒண்ணுதான். நீ மக்களுக்கு நல்லது செய்தியா, என் மக்களுக்கு படிப்பு தெரியா, என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தெரியா, என் மக்களுடைய ஜாதி ஒழிவதற்காக திட்டம் தெரியா, என் மக்களுடைய மான உணர்ச்சிக்காக நீ பாடுபடுறியா, உனக்கு நான் சர்டிபிகேட் தரேன். ஆனால் அதே நேரத்தில் நீ இது எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால், நீ கதர் சட்டை போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, காவி சட்டை போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, உன்னை எதிர்த்தே தீருவேன் என்ற சமூக வழக்கறிஞராக பெரியார் நின்றார். அதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு பெரியார் மறைந்து 50 வருடங்களை தொடக்கூடிய நிலையிலும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும், அம்பேத்கரால் இயற்றப்பட்ட, அம்பேத்கரை விட்டால் இதை எழுதுவதற்கு மிகப்பெரிய உடம்பெல்லாம் மூளை கொண்ட பார்ப்பனர்களால் முடியாது என்ற அம்பேத்கரை இந்த பார்ப்பனர்கள் உதவியை நாடினார்கள். அம்பேத்கர் அந்த குழுவில் இருந்ததால் நம்மால் இந்த அளவிற்கு இந்த சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு சமத்துவ சிந்தனையை பேச முடிகிறது. ஆனால் அதே சட்டத்தில் சிக்கல் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சமூக வழக்கறிஞராக பெரியார் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், தலைமுறை கடந்தும் இருப்பார். காரணம், அவர் சமூக வழக்கறிஞர் மட்டுமல்ல, சமூக மருத்துவரும் தந்தை பெரியார் தான், சமூக பொறியாளரும் தந்தை பெரியார் தான். காரணம், இந்த சமூகத்தை செதுக்கினார் பெரியார். இப்படிதான் இருக்கணும் என்று கட்டமைத்த சமூக பொறியாளரும் பெரியார் தான். இந்த சமூகத்திற்கு பிரச்சனை, ஜாதி என்ற நோய் வந்த போது அதற்கு எதிராக மருந்தை, தடுப்பூசியை போட்ட சமூக மருத்துவரும் தந்தை பெரியார் தான். இந்த சமூகத்தில் நோய் குணமாகலாம், இந்த கட்டமைப்பு மாறலாம், ஆனால் இது என்ன மாறினாலும் எங்களால பேச முடியலையே, எங்களுடைய குரல் வெளியே வரலையே என்று கேட்ட குரலற்ற மக்களின் சமூக வழக்கறிஞராகவும் பெரியார் தான் இருந்தார். அந்த சமூக வழக்கறிஞருக்கும் சட்ட நிபுணத்துவத்தில் இருந்த சமூக வழக்கறிஞரான புரட்சியாளர் அம்பேத்கர் இருவருக்கும் அவருடைய நினைவு நாளிலே ஜாதியை ஒழிப்போம், ஒழித்தே தீர்வோம் என்ற உறுதிமொழியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.